வரட்டுமத்துல அப்பா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா, மதியம் அங்கே எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன். இனிமே மதிய சாப்பாடு சைட்ல தான். இனிமே வேலைகளை எல்லாம் மழை முடிக்கணும். நானும் மேகலாவும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். வரட்டுமா? சரிப்பா. தொள்ளி குச்சி ஓடுறத பாரு. இப்பதான் வாலிபன் திரும்பின மாதிரி நினப்பு. பெருசா வெட்டி முறிக்கிற மாதிரி பேச்ச பாரு. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன். திலகா வந்திருக்காங்க பாரு. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. என்ன திடுதுப்புன்னு இந்த பக்கம்? அந்த வீட்டுல இருந்து உழவு பார்த்துட்டு வர சொன்னாங்களா? நான் ஏங்க அப்படி எல்லாம் பண்ண போறேன்? நீ அப்புறாணிதான். ஆனா அந்த தண்டபாணி விவகாரம் பிடிச்ச ஆளாச்சே, அதான் கேட்டேன். அவங்களுக்கும் எங்களுக்கும் தான் ஆகாம போயிடுச்சு. கண்மணிக்காக நாங்க பறிஞ்சு பேச போய் பூபதிக்கு சரவண மேல கோபம் வந்து அவனை திட்டி அடிச்சு இப்ப நாங்க அந்த வீட்டுல இல்ல, தனியா தான் இருக்கோம். ஆஹா, என்னங்க வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ஐயோ உட்காருங்க. பரவாயில்லைங்க. நான் காஃபி கொண்டு வரேன். வேண்டாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சாப்பிட்டு வந்துட்டேன். மேகலா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. வீட்டுல பசங்க யாரும் இல்லையா? கீர்த்தனா காலேஜ் போயிருக்கா. செழியும் வெளியில போயிருக்கா. கண்மணி வேலைக்கு போயிருக்கா. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். என்னங்க? வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உடம்பு நல்லா ஆயிடுச்சா? இப்ப பரவாயில்ல. கேட்டீங்களா? அந்த தண்டபாணி குடும்பத்துக்கு நாயா உழைச்சாங்க, இவங்களையே தூக்கி வெளியே வீசிட்டாங்க. இப்பவாது தெரிஞ்சுக்கங்க அந்த கேடுகட்ட குடும்பத்தோட புத்திய. அத்தை அவங்க நெருங்கின சொந்தக்காரங்க. இன்னைக்கு சண்டை போட்டுக்குவாங்க, நாளைக்கு சமாதானம் ஆயிடுவாங்க. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? சொந்தம் உறவு எல்லாம் முன்ன மாதிரி எங்கம்மா அவ்வளவு நெருக்கமா வலுவா இருந்துட்டு இருக்கு. காலம் மாற மாற எல்லாம் மாறிட்டு தானே வருது. மனுஷங்க முன்ன மாதிரி இருந்திருந்தா இப்படி ஒரு பேச்சு வந்திருக்காது. என்ன பேச்சு? நேத்து பேச்சு முத்தன வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் சொன்ன விஷயம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்ன விஷயம்? பேச்சு முத்தன என்ன சொன்னாரு? பரவாயில்ல, சொல்லுங்க. பூபதிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொன்னாங்களா? எது? ரெண்டாவது கல்யாணம் பண்ணிடுவாங்களா? பண்ணிடுவாங்களா? நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நினைச்சாங்களா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. சம்மந்தி அம்மா இதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா? அவங்க எதுவும் சொல்லாம தான் இருந்தாங்களா? எப்படி சொல்லுவா? அவளும் இதுல உடந்த, அதான் எதுவும் சொல்லல. இல்லைங்க, அக்கா அப்படிலாம் இல்ல. அங்க அக்கா ரொம்ப நல்லவங்க. எப்படிங்க? அன்னைக்கு அங்க அத்தை வந்து பேசி கண்மணியை கூட்டிட்டு போனாங்க. அவங்க மனசு அளவுல கண்மணி தான் பூபதியை சரி பண்ண முடியும்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? அடியே அடியே அடியே, ஆத்தாளும் அவளும் இந்த உலகத்திலேயே முட்டாச்சிருக்கீங்க. உங்கள மாதிரி வேற யாருமே இருக்க மாட்டாளுங்க. அங்க மட்டும் வேற எங்கடி இருக்கா? அந்த வீட்டுல தானே இருக்கா. அவன் மட்டும் நல்லவளா இருப்பாளா? அவ நடிச்சிருக்கிறா. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பசப்னா மாதிரி பேசினா போதுமே, அவ ரொம்ப நல்லவளாயிடுவா. அப்படிலாம் இல்லைங்க, அங்க அக்கா உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. சரி, உன் பாயிண்ட்டுக்கே வர. அங்கு ரொம்ப நல்லவ. அந்த வீட்டுல ரெண்டாம் கல்யாணம் பேச்சு எடுக்கும் போது அவ என்ன பண்ணிருக்கணும்? என் மருமக கண்மணி இருக்கும் போது நீங்க எப்படி ரெண்டாம் கல்யாணம் பேச்சு எடுக்கலான்னு புள்ளையும் புருஷன் சட்டையும் பிடிச்சி குலுக்கி இருக்க வேண்டாமா? என்ன அப்படி ஏதாவது பேசினாளா? அக்கா எதுவும் பேசாமதான் இருந்தாங்கன்னு பேச்சு முத்தன்னு சொன்னாரு.
அதானே இப்ப தெரியுதாடி இப்ப தெரியுதா அந்த தடிப்பை வீட்டுல ஒரு நாய்க்குட்டி கூட யோகியமானது இல்ல எல்லாம் ஃப்ராடுங்க ஆனா அங்க அக்கா அப்படி இல்ல. என்னனே அங்கு நொங்குனுகிட்டு எனக்கு அவளை பத்தி எல்லாம் இல்ல அந்த தடித்தாண்டவராய தண்டபாணி மட்டும் அவன் பிள்ளைக்கு 2வது கல்யாணம் ஏதாவது பண்ணுனா அவனை நான் சூறையாடிடுவேன் இந்த வடிவு ஒருத்திக்கு அவனால பதில் சொல்ல முடியுமா அன்னைக்கு கோயில்ல அவனை அசிங்கப்படுத்துறதும் மூஞ்சி தொங்க போட்டுட்டு ஓடுனானே அதுக்குள்ள அதை மறந்துட்டானே அத்தை கோவத்துல உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. எப்படி கோவப்படாம இருக்க முடியும் என் தம்பி மக கண்மணி அப்படியே தங்க செல மாதிரி இருக்கும்போது அவளை ஒதுக்கி வச்சுட்டு அந்த எரும பையன் இன்னொரு பொண்டாட்டி கட்டுவானா சொல்லிவே உன் அக்கா மகன்கிட்ட நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் அது எவனா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு மிதிச்சு நசுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் சட்டம் தெரியுமாடி அந்த தடிப்பைய தண்டபாணிக்கு சட்டம் தெரியுமா அவன் படிப்பறிவு இல்லாத தற்குறி அவன் மொத பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தைய கட்டினா அவ்வளவுதான் களிதான் திங்கணும் ஜெயில உட்காந்துக்கிட்டு களி திங்கணும் அப்படி கொஞ்சம் பேசாம இருங்க. முழுசா விஷயம் தெரியாம ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் என்ன தெரியணும் அதான் அந்த வீட்ல இருந்து வந்து சொல்றல இன்னும் என்ன தெரியணும் தபார் கல்யாணம் அது இதுன்னு பேச்ச ஆரம்பிச்சாங்க அந்த வீட்ல குடும்பத்தோட தூக்கி உள்ள வச்சிருவேன் அத்தை நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. பொழுது விடிஞ்சா தினம் போலீஸ் ஸ்டேஷன் போறதா நமக்கு வேலையா? சும்மா இருங்க. ஏய் அறிவு கட்டவளே அந்த திமிர் பிடிச்சவங்கள தூக்கி உள்ள வச்சு 4 சாத்து தாண்டி அடங்குவானுங்க அவனுங்க கண்மணி அவளை விட்டுட்டு 2வது கல்யாணமாமே அம்மா இத கேட்டதும் எனக்கே மனசு கஷ்டமாதான் இருந்தது. கண்மணி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ வாழ்க்கை அந்தரத்துல இருக்கிற மாதிரி ஆயிடக்கூடாதும்மா. அதனாலதான் நான் உங்களை நேர்ல பார்த்து உங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நான் வரேம்மா. ஏய் அந்த பேக் இருக்கான்ல அவங்கிட்ட சொல்லி அனுப்பு அந்த பேச்சு முத்த இருக்கான்ல அவங்கிட்ட சொல்லி அவங்க அக்கா கிட்ட போய் சொல்லு அந்த தண்டபாணி 2வது கல்யாணம் பண்ற அது இதுன்னு பேச்ச ஆரம்பிச்சா குடும்பத்தோட கம்பி என்ன வச்சிருவேன் ஜாக்கிரதை நீங்க கிளம்புங்க நாங்க பாத்துக்கிறோம். வரேங்க. என்ன மேகலா 2வது கல்யாணம் அது இதுன்னு சொல்றாங்க. அம்மா நீ தேவையில்லாம டென்ஷன் படாத. இது பாரு நீ பேசுறத கேட்டா அத்தை அங்க போய் சண்டை போட்டாலும் போடுவாங்க. பிரச்சனை ரொம்ப பெருசா போயிடுமா. என்னடி இது தொடர்ந்து கண்மணிக்கு கொடுமையாவே நடந்துட்டு இருக்கு. ஐயோ திலகா கவலைப்படாத நாம என்ன அப்படியேவா விட்டுடுவோம். இது பாரு நீங்க 2 பேரும் எதுக்கும் வடிவுக்கு தெரியாம அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்க. இல்ல பாட்டி இல்ல வேண்டாம். அம்மா நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இது பாரு அவங்களுக்கு எப்படியும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டோம்ல. இப்ப என்னன்னா அத்தை வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த கோவத்துலதான் கண்மணியை வீட்டுக்கு அமைச்சிருக்காங்கம்மா. இப்ப பூபதிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சும்மா பூச்சாண்டி காட்டுறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. அதுக்காக நம்ம அங்க போய் நிக்க வேண்டாம். கொஞ்ச நாள் நாம எல்லாரும் பொறுமையா இருந்துதான் பாக்கலாமே. ஆமா நீ ஒண்ணும் கவலைப்படாத வா நீ போமா நீ வா நீ போ வா எல்லாம் பாத்துக்கலாம் வா. இந்த விஷயமா அத்தைக்கும் வீட்டுக்கும் தெரியாம பூபதி வீட்டுல போய் பேசி சமாதானப்படுத்திட்டு வரணும். லேட் பண்ணக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் நாங்க எம்டியை பார்க்கணும். யாரு பெரியவரையா? ஆமா மிஸ்டர் ரங்கநாதன். நீங்க? என் பேரு கண்மணி. நான் வேலை விஷயமா வந்திருக்கேன். அனிதாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. அனிதா மேடம் சொன்னது நீங்க தானா? ஆமா. 1 minute. சார் கண்மணின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வர சொல்லுமா. ஓகே சார். ரைட்ல போய் லெஃப்ட்ல திரும்புங்க. தேங்க்யூ. ஓகே. மே ஐ கம் இன் சார்? எஸ். ஹலோ சார். ஹலோமா. கண்மணி? எஸ் சார். அனிதா உன்னை பத்தி சொல்லிருக்கா. ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ சார். எஸ். இதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் பேசிக்கலி பிரில்லியன்ட். அனிதா உன்னை பத்தி கொடுத்த சர்டிபிகேட் இது. எனக்கு ஃப்ரெஷர்ஸ்னா பொதுவா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் தேர் ஆல் சர்ச்சிங் ஃபார் த கேரியர். அதனால தான் நான் உன்னை ஓகே பண்ணேன். தேங்க்யூ சார். என்னோட சர்டிபிகேட்ஸ். யா.
சர்டிபிகேட்ஸ்லாம் ஓகேம்மா. தேங்க்யூ சார். அனிதா உன்னை பத்தி ஏற்கனவே நல்ல விதமா சொல்லியிருக்கா, அதனால தான் உன்னை வர சொன்னேன். உனக்கு இன்டர்வியூலாம் கிடையாது, நீ இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். 1 month உன்னோட ஸ்கில்ஸ், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. இன்னைக்கு சென்னையில லீடிங்ல இருக்கிற 7 ஆபீஸ்ல நம்ம ஆபீஸ் ஒண்ணு. எங்க அப்பா வெள்ளக்காரங்க காலத்துல ஆரம்பிச்சது. எங்களுக்கு மும்பைல ஒரு பிரான்ச் இருக்கு. உன் ஃப்ரெண்ட் அனிதா இருக்கல்ல, அவ ஒர்க் பண்ற ஆபீஸோட எல்லா ஆடிட்டிங் நாங்க தான் பாக்குறோம். அனிதா அப்படி பழக்கமான பொண்ணு தான். பை த வே, என்னோட சன்னை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடறேன். பிரகாஷ், கொஞ்சம் உள்ள வாப்பா. பிரகாஷ் என்னோட சன்னுமா, அவனோட கண்ட்ரோல்ல தான் மொத்த ஆபீஸ் இருக்கு. ஓகே. எஸ் டாட். பிரகாஷ், இவங்க கண்மணி. நம்ம அனிதா இல்ல, அவங்க அனுப்பின கேண்டிடேட். இங்க ஆடிட் அசிஸ்டன்ட்டா இருக்கட்டும். ஓகே ஓகே. கண்மணி, திஸ் இஸ் பிரகாஷ், யுவர் பாஸ். ஹலோ சார். ஹலோ பிரகாஷ், இவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே டாட். ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க்யூ சார். ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்தையும் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறேன். ஓகே சார். கம். எக்ஸ்கியூஸ் மீ எவ்ரிபடி. இவங்க கண்மணி, நம்ம ஆஃபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க ரிசப்ஷனிஸ்ட் ஆஷா. ஹலோ. ஹலோ. இவங்க மகேஸ்வரி. ஹலோ. ஹலோ. இவர் மிஸ்டர் சரவணன். ஹலோ. இவர் ரங்கநாதன். ஹலோ. ஹலோ சார். இவங்க மங்கை. ஹலோ. ஹலோ. இவங்க தேவிகா. ஹலோ. ஹலோ. விஜி. ஹலோ. ஹலோ. விஜி, கண்மணி இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே? ஓகே சார். ஓகே கண்மணி. உங்க நேச்சர் ஆஃப் ஜாபை பத்தி விஜி விளக்கமா சொல்லுவாங்க. விஜி, எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட விளக்கமா சொல்லிடுங்க. ஓகே சார். அப்புறம் இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆஃபீஸ். நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ணலாம். டேக் யூர் சீட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இப்பெல்லாம் பெயின் இல்லையா? இல்ல. இந்த பக்கம் இல்ல. வெரி குட். சரி டாக்டர். பேச்சு நல்லா வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் வரேன். தேங்க்யூ. டேக் கேர். வாங்க டாக்டர். ஓகே சார், இந்த கவலைப்படாதீங்க. விஸ்வா, என்னம்மா? என்ன மன்னிச்சிருப்பா. என்னம்மா இது? ஏன் இப்படிலாம் பேசுற? நீ எதுக்குமா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? இல்ல, அன்னைக்கு சென்னையில கைக்குள்ள கிடைச்ச மேகலாவை தவற விட்டுட்டோம். அவளோடதான் உன்னால வாழ முடியும்னு நீ எத்தனையோ தடவை சொன்னப்பா. ஆனா நான் தான் புரிஞ்சுக்கல. என்னோட வெறுப்பு தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. இன்னைக்கு எனக்கு இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்டிருக்கிற பக்குவம் அன்னைக்கே எனக்கு இருந்திருந்ததுன்னா நான் இவ்வளவு வேதனை சந்திச்சிருக்கவே மாட்டேன். நீ நல்லபடியா மேகலா கூட வாழ்ந்துட்டு இருந்திருப்ப. என்ன மன்னிச்சிருப்ப. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இல்லம்மா, என்கிட்ட நிறைய தப்பு இருக்குமா. அப்பவும் சரி இப்பவும் சரி. ஆனா நான் நல்லா இருக்கணும்னு மட்டும் நீங்க நினைச்சீங்க. உங்களோட அக்கறையை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதை பத்தி பேசி நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கணுமா. நான் உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டம்மா. அது எல்லாமே தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டம்மா. நீதான் என்ன மன்னிக்கணும். கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியா போயிடும். பழசெல்லாம் விடுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மேகலாவை கண்டுபிடிச்சு ஆக வேண்டிய நல்ல காரியத்தை பார்ப்போம். சம்பந்தி, வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. அம்மா நிக்கிறீங்களே, உட்காருங்கம்மா. உட்காருமா. இருக்கட்டுங்க, டாக்டர் தான் நான் நல்லா ஆயிட்டேன்னு சொல்லி இருந்தாலும் உட்காருங்கம்மா, பரவாயில்ல. உட்காருங்கம்மா. ஐயா சொல்லுங்க. உட்காருமா ப்ளீஸ். அம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் உடனே உங்களை பார்க்க வந்தேன். அம்மா,
குரல் எப்படி இருக்கு? பேச முடியுதுங்களா? பேச இவ முடியும். உயிர் பொழைச்சது, பேச்சு திரும்ப கிடைச்சது எல்லாம் கடவுள் புண்ணியம். கவலைப்படாதீங்க, கடவுள் நல்லவங்களை கைவிட மாட்டார். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்துல தான் நாம் 2 பேரும் அவங்க 2 பேர் கல்யாண விஷயத்துல இறங்கணும். ஆனா அவன் ஆசைப்பட்ட பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருக்கான். ஆமாங்க, இவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வற்புறுத்தி நாம அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அதுக்கப்புறமா பின்னாடி அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாம அதுக்காக வருத்தப்படுவோம் இல்லைங்களா? அதனாலதான் அப்படியே இருந்தோம். ஆமாம்மா, நீங்க சொன்ன சரிதான். நிச்சயமா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். நம்ம நட்பு எப்பவும் இதே போல இருக்கணும். வெளிப்படையா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். தப்பா நினைக்காதீங்க. இதுல நம்ம தப்பு இருக்குது. உங்க மனசு, உங்க சூழ்நிலை உங்களை இப்படி பேச வைக்குது. அம்மா, இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்குது? நமக்கு மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். அவன் கட்டளப்படிதான் நடக்கும். அப்ப புறப்படுறேங்க. வர வாங்க. தம்பி போயிட்டு இருப்பா.